3 நாள் தான் நல்லா இருக்கும். மீதி 27 நாள் வீட்டில் படுத்து தான் கிடக்குது. என்ன பண்ணுன்னு பிஸ்னஸ் ஆகும், ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். பசி, லாஸ் ஆஃப் அப்பெட்டிட் ஆகும், ஹார்ட் பால்பிட்டேஷன், கூடவே ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், டைனினஸ் எல்லாம் ஒரே டைமில் வரிசையாக வருது. என்ன காரணம் எனக்கு தெரியல, என்ன எதனால் இப்படி வருது, என்ன எதுன்னு தெரியல. ஆனால் வந்து நேராக நியூராலஜிஸ்ட்டு பார்க்குறேன். அவர் பார்த்து ஒரு கழுத்து அவங்களுக்கு இஷ்யூ, டைனினஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. 1 வீக் சாப்பிட்றேன், நல்லா இருக்குது. திரும்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாமே. சரி, என்ன மறுபடியும் சர்ச் பண்ணுறேன், கண்டுபிடிக்க முடியல. இது என்ன நிறைய சிம்டம் இருக்குது. ஒரு சிம்டம்னா பரவாயில்ல, எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. திரும்ப போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தெரியுது. பிறகு நான் சர்ச் பண்ணலாம் தெரியுது வேறு பார்ட்ஸ், போஸ்டுரல் ஆர்த்தோஸ்டாட்டிக் டெக்கார்டியா சிண்ட்ரோம். ஹார்ட் பால்பிட்டேஷன் எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், டைனினஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு 1 லட்சம் பேருக்கு ஒரு 1000 பேருக்கு இருக்குது. எல்லாம் தேடிட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். இதுக்கு தீர்வு வந்து யூஎஸ்ல மட்டும்தான் இருக்குது. ஆமாம், இது யூஎஸ்ல மட்டும்தான் இருக்குது. அங்கே ஒரு பிளேயர் டெக்னிக் மூலமா இது சரி பண்ணுறாங்க. அது ரொம்ப டிஜிட்டலாக எம்ஆர்ஐ ஸ்கேன்லையோ வேறு எதில் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த C1 C2 நர்வு கம்ப்ரெஷன் அது காரணம், கழுத்து தான் காரணம். C1 C2 வந்து அலைன்மெண்ட் கொஞ்சம் நகர்ந்துருக்கும், லைட்டாக ஒரு 4 மில்லிமீட்டர் நகர்ந்தாலும் அதுக்கான சிம்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அது வந்து ரொம்ப டிஜிட்டலாக அதை எடுத்து பார்த்தா தான் அது எவ்வளோ தூரம் நகர்ந்துன்னு தெரியும். இது இந்தியாவில் இல்லை. சரி, நம்ம எங்கே யூஎஸ் போய் எப்போ சரியாகிறது, முடிஞ்ச லைஃப் அவ்வளோதான். ஒரு மாதத்தில் ஒரு 3 நாள் தான் நல்லாயிருக்கும். மீதி 27 நாள் நீங்கள் வீட்டில் படுத்து தான் கிடக்கும். என்ன பண்ணுன்னு டிஸ்னஸ் ஆகும், ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். பசி, லாஸ் ஆஃப் அப்பெட்டிட் ஆகும். அப்புறம் நான் கூகுளில் எல்லாமே இது வேகஸ் நோய் தான் இதான் காரணம்லாம் தெரியுது. பட் ஆள் இல்லை, இந்தியாவில் ஆள் இல்லை. அப்போ நான் தேடி ஒரு கூகுளில் எல்லாம் முடியல. ஏதோ நான் ஒரு நாள் யூடியூப் பார்க்கணும்னு பார்த்தா உங்களோட வீடியோ கரெக்டாக அந்த நேரம் தான் அந்த வேகஸ் நோய் பற்றி பேசுறீங்க. சரி, எனக்கான கரெக்டான ஆள் நீங்கள் தான் தெரிஞ்சு. ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன அவநம்பிக்கை. ஏன்னா மைண்ட் வந்து யூஎஸ்ல ஃபிக்ஸ் ஆகிட்டு, அங்கே போனால் தான் சரியாகும், அந்த மிஷின் ரொம்ப அக்யூரசி ப்ரிசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. நீங்கள் வந்தீங்க, நான் உங்களுக்கு சிம்டமெல்லாம் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் கேட்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி ஓகே விடுங்க, குழப்பிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கையை வச்சுட்டோன்னே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு C1 கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நகர்ந்து வந்துருச்சு. அப்போயே அட்ஜஸ்ட் பண்ண ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ஹார்ட் பால்பிட்டேஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அப்படியே கிட்டத்தட்ட எல்லாமே சரியாயிருச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் இன்றைக்கி நான் ரிவ்யூக்கு தான் வந்தேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ்.